அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. நாக்பூர் கலவரம், ஹிந்து அமைப்பை சேர்ந்த 8 பேர் சரண். நாக்பூர் கலவரத்தில் தொடர்புடையதாக விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகளை சேர்ந்த 8 பேர் காவல்துறையில் சரண் அடைந்துள்ளனர். சமீபத்தில் சிறுபான்மை கட்சியைச் சேர்ந்த ஃபஹீம் கான் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து மார்ச் 21 வரை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சரண் அடைந்துள்ளனர். மகாராஷ்டிரத்தின் சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வேண்டும் என வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வலியுறுத்தி மாநில முதல்வர் தேவேந்திரா ஃபட்னவிஸின் சொந்த ஊரான மத்திய நாக்பூரின் சிட்னிஸ் பூங்கா பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திங்கட்கிழமை மார்ச் 17 இரவு 7:30 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சிறுபான்மை சமூகத்தின் புனித நூல் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரவியது. இதற்கு மற்றொரு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் இரு அமைப்புகளுக்கு இடையிலான மோதல் வன்முறையாக மாறியது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களுக்கு தீயிட்டு எரிக்கப்பட்டது. இதனை தடுக்க வந்த காவல்துறையினர் மீதும் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதால் அவர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். இதில் காவலர்கள் உள்பட பலர் படுகாயம் அடைந்தனர். பின்னர் இரவு 10:30 மணி அளவில் நகரின் மற்றொரு பகுதியான ஹம்சபுரியில் மோதல் வெடித்தது. அங்கு பொதுமக்களின் வீடுகள் மற்றும் ஒரு மருத்துவமனையை சூறையாடிய வன்முறை கும்பல் வீடுகளுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீயிட்டு எரித்தனர். பலர் காயம், 50 பேர் மீது வழக்கு. இந்த வன்முறை சம்பவங்களில் 3 துணை ஆணையர்கள் உள்பட 33 போலீசார், பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர். இது குறித்து நகரின் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு பின்னணியில் செயல்பட்டதாக சிறுபான்மை கட்சியை சேர்ந்த ஃபஹீம் கான் என்பவரை நாக்பூர் காவல்துறையினர் இன்று காலை கைது செய்தனர். இதனிடையே அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதாகவும் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும் விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகளை சேர்ந்த 8 பேர் கோத்வாலி நகர காவல்துறையில் சரணடைந்துள்ளனர். அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நன்றி.